ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கும் நம்ம சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் பேச போறோம். குறிப்பாக சப்த கன்னிகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள்ல பாத்திருக்கலாம், சப்த கன்னிமார்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். இந்த சப்த கன்னிமார்கள் பார்த்திருப்போம், நம்மளும் வழிபட்டிருப்போம். ஆனா அந்த சப்த கன்னிகள் யார் யாருங்கிற விவரம் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த சப்த மாதர்கள் அல்லது சப்த கன்னியர்னு சொல்லப்படக்கூடியவங்களை பத்தி பேச போறோம். காலம் காலமாகவே சப்த மாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்கத்துல இருந்திருக்கு. இந்த சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, வாராகி, சாமுண்டீஸ்வரி, இந்த 7 தெய்வங்களைத்தான் நம்ம சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா பரமேஸ்வரியினுடைய படை தளபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. தொடர்ந்து பேசலாம் சப்த கன்னிமார்களை பற்றி. சப்த மாதர்கள் பத்தி பேசலாம்னு சொன்னேன். இந்த சப்த மாதர்கள்ல முதலாம் அவள் பிராமி. பிரம்மாவினுடைய பெண் வடிவம் இவள்னு சொல்லுவாங்க. சூரிய சந்திர ஒளியையும் கூட மிஞ்சக்கூடிய அளவுக்கு பிரகாசமானவள். 4 தோள்களை கொண்டவள். இந்த அம்பாளினுடைய வாகனம் அன்னம். அனிச்ச மலர்கொடி வச்சிருப்பா கையில. பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இவள் நம் சருமத்தினுடைய அதிபதி. இவளை வழிபட்டால் தோல் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கலந்த பிட்டு இருக்கு இல்லையா, அதை நைவேத்தியமாக பண்ணுவாங்க பிராமிக்கு. அடுத்ததாக மாகேஸ்வரி. மாகேஸ்வரின்னு சொல்லும் பொழுது மகேஸ்வரனினுடைய பெண் வடிவமாம். ஜடாமுடியோட பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெண்மேகம் மாதிரி நிறம் கொண்டவள். நெற்றிக்கண் இருக்கும் இந்த மாகேஸ்வரிக்கு. 4 கரங்கள் உண்டு. வலது கரத்துல பயம் போக்கக்கூடியவள், இடது கரத்தால விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள். இந்த அம்பாளினுடைய வாகனம் ரிஷபம். நமக்கு எதிரி பயம் இருந்தாலோ அல்லது சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படின்னாலோ இதுல இருந்து நம்மை காக்கக்கூடியவள் இந்த மாகேஸ்வரி. வெட்டுக்காயம் குணம் பெற அருள் புரியவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றது, சுண்டல் நைவேத்தியம் பண்றது, இதெல்லாம் விருப்பமான விஷயங்கள். பிராமி, மாகேஸ்வரியை பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்ததாக கௌமாரி. முருகனினுடைய பெண் வடிவம் இந்த கௌமாரி. வீரத்தின் அதிபதினு சொல்லலாம். ரத்னம் மகுடம் அணிந்திருக்கக்கூடியவள். அபய வரத ஹஸ்தங்களோட மற்ற 2 கைகள்ல அங்குசம் பாசக்கயிறு தாங்கி இருப்பா. குங்கும நிறமாம் இவளுக்கு. நல்ல சிவப்பு பட்ட ஆடை அப்படிங்கிறது அம்பாளுக்கு பிடித்த ஒரு ஆடை, ஒரு நிறம். மயில் கொடியும் மயில் வாகனமும் உண்டு இவளுக்கு. ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, இந்த ரத்த கொதிப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அம்பாளை, இந்த கௌமாரியை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பனை ஓலை விசிறியால வீசி எலுமிச்சை சாதம் படைத்து இந்த அம்பாளை வழிபாடு செய்யணுமாம் கௌமாரியை. அடுத்ததாக வைஷ்ணவி. விஷ்ணுவினுடைய பெண் வடிவம். நாராயணி, ஷியாமளை அப்படின்னு இந்த அம்பாளை சொல்லுவாங்க. தாமரை மலர் மாதிரியான கண்கள் கொண்டவள். இவளுடைய கைகள்ல சங்கு சக்கரம் வச்சிருப்பா. மற்ற 2 கைகள் பயம் போக்கவும் வரம் அளிக்கவும் இருக்கக்கூடிய கைகள். இந்த அம்பாளினுடைய வாகனம் கருடன். பாம்பு, பல்லி, தேள், கரப்பான் இந்த மாதிரி பூச்சி தொல்லையிலிருந்து விடுபடவும் இந்த அம்பாளை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வைஷ்ணவிக்கு பன்னீர் அபிஷேகம் அவ்வளவு பிடிக்குமாம். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சப்த கன்னிமார்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி பத்தி பேசியாச்சு. அடுத்ததாக இந்திராணி. இந்திரனினுடைய பெண் வடிவம். அழகிய வேலைப்பாடு மிக்க ஆடைகளை விரும்பக்கூடியவளாம் இந்த அம்பாள். யானை கொடி ஏந்திய இவளுடைய வாகனம் வெள்ளை யானை. நமக்கு தசை பிடிப்பு, உடல் பருமன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இந்திராணி. குடும்பத்தில் யாருக்காவது அம்மை நோய் வந்தா சந்தனக்காப்பு செய்து சாமரம் வீசி பலாச்சுளை நைவேத்தியம் செய்தால் இந்த அம்பாள் அந்த அம்மை நோயை குணப்படுத்துவாள்னு சொல்லுவாங்க. தன்னை சரணடைந்தவருக்கு உயர் பதவிகளை கொடுக்கக்கூடியவள் இந்த இந்திராணி. அடுத்ததாக வாராகி. திருமாலினுடைய வராக அவதார வடிவம் இவள். அந்த வராக அவதாரத்தினுடைய பெண் வடிவம். பன்றி முகம் கொண்டவள். சப்த கன்னியர்ல பிரதான இடம் இந்த வாராகிக்கு. போருக்கு கிளம்பக்கூடிய வீரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி, அது மன்னர்களும் சரி, வணங்கி போகக்கூடிய ஒரு தெய்வம் இந்த வாராகி. இவளுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில்ல தனி சன்னதி இருக்கு, ஆதிவராகின்னு சொல்லுவாங்க. அதே போல இங்க சென்னைக்கு பக்கத்துல திருமால்பூர் கிட்டக்க இருக்கக்கூடிய பள்ளூருங்கிற கிராமத்திலையும் வராகிக்கு தனி கோவில் இருக்கு. இந்த அம்பாளுக்கு கருப்பு நிறம் பிடிக்கும். காலில் சிலம்பு அணிஞ்சிருப்பா. கலப்பை உலக்கை ஏந்திருப்பா. கல்வியில் சிறக்க மாணவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அதே போல தம்பதிகளுக்கு நடுவுல ஒற்றுமை வேண்டும், இழந்த பொருளை மீட்க வேண்டும் அப்படின்னா இந்த அம்பாளை சரணடைஞ்சா நிச்சயமாக நடக்கும். மனக்குழப்பம் தீர தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி இந்த அம்பாளை வழிபாடு செய்வாங்க.
இன்னைக்கு நம்ம சப்த கன்னிமார்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல 7வதாக நம்ம பேச போறது சாமுண்டீஸ்வரியை பற்றி. சிவபெருமானினுடைய பெண் வடிவம்னு சொல்லுவாங்க. காளிங்கிற பெயரும் உண்டு. 8 கைகள்ல சூலம், கட்கம், அம்பு, சங்கு, சக்கரம், பாசம், பலகை, வில்லேந்தி இருக்கக்கூடியவள். எருமை வாகனத்தில் அமர்ந்திருப்பா. நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா சாமுண்டேஸ்வரியை வழிபாடு செய்யறதுங்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க. இவளை உதாசீனப்படுத்தினால் கலவரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஊருக்கு வடக்கு எல்லையில குடியிருக்கக்கூடியவள். இவளை குளிர்விக்க வெள்ளிக்கிழமைகள்ல தயிர் சாதம், பால், சர்க்கரை சேர்த்த அவல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சப்த கன்னிமார்களை பற்றி, அவர்களை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றி பேசினோம். அதாவது சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 7 பேர்: பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, வாராகி, சாமுண்டீஸ்வரி. அடுத்த முறை நீங்க கோவிலுக்கு போகும்போது இந்த சப்த கன்னிமார்கள் சன்னதிக்கு போனீங்கன்னா யார் யாரு அப்படிங்கிற அந்த விவரம் தெரிஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லையா? அதற்காக இன்னைக்கு நான் இதை பத்தி பேசணும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.